வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜனநாயக ரீதியாக தேர்தல் இன்னைக்கு நடத்துகிறாங்க. ஆனால் ஜனநாயக ரீதியான தேர்தல் இல்லை. மேலேருந்து சொல்லினார் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர்ன்றாங்க. அதான் கெட்டதுக்கு காரணம். இப்போ நான் திமுகவில் சேரும்போது மதுரை தியாகராயர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் நாங்கள் என் வயது பையங்க 15 வயது 16 வயது பையங்களாக சேர்ந்து தமிழர் திருநாள் பொங்கல் அன்னைக்கு திமுக கொடியேற்றுவோம். நான் தலையெடுத்து எங்கள் பகுதிக்கு வருவரை இன்னைக்கு சொல்கிறேன், நாங்கள்லாம் பேசுறதுக்கு ஆதாரம் சான்றோடு பேசுகிறோம். மதுரை மெயின் ரோடு பாண்டிய நகர், அரசடி பாண்டிய நகர் திமுக கொடியே பறக்கலை. என்னை சேர்ந்த இளைஞர்களை வைத்து நாங்கள் தான் முதலாக திமுக கொடியை பொங்கல் அன்னைக்கு ஏற்றுறோம். எங்களுக்கு தலைவர் தெரியாது, வட்டச் செயலாளர் தெரியாது, பகுதி செயலாளர் தெரியாது. அப்போ சிங்கு சைக்கிள் கம்பெனியுடைய மாயின்னு ஒருத்தர் திமுக அவர் வீட்டில் கொடி பறந்துக்கிட்டு இருந்துச்சு, திமுக கொடி. அதனால் இவர் தான் திமுக காரர்களுக்குன்னு சொல்லி அவரை கூட்டு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச தலைவர் அவர் தான் வந்து ஏற்று ரேடியோவை போடுறோம். பெரிய அப்பெல்லாம் ரேடியோன்றது பாக்ஸ் கிடையாது, பெரிய குழாய் வடிவ ரேடியோ போடுறோம். அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு விஜய்க்கு எப்படி போகிறோம் இளைஞர்கள் சொல்ல, அது மாதிரி அதிமுக நம்ம இளைஞர்கள் நாங்கள் குறைவு. ஆனால் குறைவான நாங்கள் 100 பேரை சந்திக்கக்கூடிய ஆற்றலான இளைஞர்கள் வச்சுருக்கோம். நாங்கள் வீரமான இளைஞர்கள். அவங்க வந்து நாங்கள் கொடி ஏற்றிட்டு வர கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஏற்றின கொடியை இறக்கி விட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து நாங்கள் கொடி ஏற்றினோம். அப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு கருப்பு சேவை கட்டி சைக்கிள் ஒருத்தர் வர்றார். யார்ப்பா அவங்க ரேடியோ போடுறது? நாங்கள் தாங்க. நான் வட்டச் செயலாளர் சண்முகம். இனி வார்த்தை கேட்கறது இல்லையா? கேட்கணுமான்னு முறையே எங்களுக்கு தெரியல. அப்படியா? ஆமாப்பா, நல்லது பிரச்சனை கிடைச்சு நான் என்ன செய்யறது? அவர் பொன்மேனி பேரூராட்சியாக இருந்திருக்கு. நான் இருக்கும்போது மாநகராட்சி ஆயிடுச்சு. நான் பிறக்கும்போது பொன்மேனி பேரூராட்சி. அதில் அவர் மெம்பராக இருந்திருக்காரு, அப்பாயின்மெண்ட் கமிட்டி சேர்மனாக இருந்திருக்காரு. அவர் வந்து சைக்கிளை நின்ற மேனிக்கே பேசுகிறார். நாங்கள் ரேடியோ செட்டு பக்கத்தில் உட்காந்து முரசொலியில் நாஞ்சில் மனோகரன் சாதிக்கு பார்த்தா முரசொலி கட்டுரை இருந்தது எங்களுக்கு பேசுறது. அப்போ தான் அப்படி படிக்கிறோம். நாங்கள் மைக்கை பிடிச்சி படித்து கட்டுரையை படிக்கிறோம் மக்களுக்கு, அந்த பொங்கல் வாழ்த்து கட்டுரையை. இப்படி வளர்ந்த இளைஞர்கள். இந்த ஜென்சியை தேடுங்க. இப்படி மாதிரி ஏன் வரல? நாங்களாம் வந்து தன்னார்வமாக வர்றோம். எங்களுக்கு அமைப்பும் தெரியாது, தலைவரும் தெரியாது. கலைஞர்கள் பேச்சை ஈர்த்தது நாங்களாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் வந்து சொன்னார், தம்பிகளா நீங்கள்லாம் வந்து திமுகவில் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். உறுப்பினர் பாரம் கொடுக்குறாரு. ஆனால் அவரை பற்றி எங்களுக்கு என்ன செய்தி வருதுன்னு கேட்டால், இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னன்னு கேட்டால், திமுக நெருக்கடி நிலை காலத்தின் போது இவர் திமுக கட்சியில் என்று எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். காங்கிரஸுக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் அப்படி போயிருக்காங்க. திமுக தலைமை அதை அங்கீகரிச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு என்ன, அந்த இளைஞர்களாக இருந்த எங்களுக்கு கட்சியில் எந்த சோதனை வந்தாலும் திமுகவில் தானே இருந்திருக்கணும். இவர் எதுக்கு திமுக விட்டு எழுதி கொடுத்து போறாரு? தால தோக்கடிக்கின்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி நான் உறுப்பினர் தினசரி முரசொலி படிப்பேன். இன்று உறுப்பினர் பதியறதுக்கு பேராசிரியர் அறிக்கை வரும். காலக்கெடு 10 நாள், காலக்கெடு 10, இதான் இறுதி காலக்கெடுன்னு கொடுத்துட்டாரு. அன்னைக்கு தான் கடைசி நாள். எனக்கு இதுக்கு பணம் 75 பேருக்கு நான் சேர்த்துருக்கேன். 75 பேருக்கு உடனே அனுப்பணும். வட்டச்சாளர் கையெழுத்து வேணும்ன்றாங்க. அப்போ வட்டச்சாளர் சண்முகம் இருக்கிற அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ இதுக்கு பணம் வேணும், 50 காசு. அப்போ சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நான் கொஞ்சம் ரூபா தர்றேன் அப்படின்றாரு. நான் சஞ்சயிகா திட்டம், நான் படிக்கிற காலத்தில் 8, 9 படிக்கிறேன் நினைக்கிறேன். சஞ்சயிகா திட்டத்தில் பணம் போட்டு வச்சுருந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போய் சைக்கிளில் போய் அந்த பணத்தை முறித்து ரத்து பண்ணிவிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து முதலாக மணி ஆர்டர் எழுதுனது நான் அப்பொழுதுதான். அரசடி தபால் நிலையத்துக்கு போய் மணி ஆர்டர் அனுப்பி இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகின்ற முறையை தெரிஞ்சு நான் வந்து தலைமை கழகத்துக்கு அனுப்பினேன். அப்போ அந்த கார்டெல்லாம் வந்துருச்சு. அவர் சண்முகம் கைக்கு, வட்டச்சாளர் கைக்கு போயிடுச்சு கார்டு. அவர் தான் வந்து உட்கட்சி ஜனநாயகம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். அவர் தான் எனக்கு வந்து இந்த கார்டை கொடுத்தாரு. கொடுத்த உடனே இவர் காங்கிரஸ் கட்சிக்கு போனால் இல்லை, திமுகவுக்கு எதிராக இப்போ கருப்பு பெட்டி கட்டியிருக்காரு. ஆனால் திமுக ஆட்சிக்கு என்றைக்குமே வராத காலகட்டம். எம்ஜிஆர் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கூடிய காலகட்டம். ஆனால் அந்த காலகட்டத்திலே திமுக உட்கட்சி ஜனநாயகம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாருங்க, உண்மையாக இருந்தது. அப்போ அந்த கார்டை அவரும் கொடுத்துட்டாரு.
ஆனால் அவரை தோற்கடிக்கிறதுக்கு நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்த வட்டச்செயலாளர் சந்திரன் இன்னைக்கு இருக்கார், இவரை நாங்கள் வட்டச்செயலாளருக்கு தேர்வு பண்ணுறோம். அப்போ சண்முகம் பெரிய ஆள், அவர் பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருந்தவர். கடைசியில் ஒரு 30-40 ஆண்டுகள் நானும் அவரும் என் வயது என்ன அவர் வயது என்ன நண்பராக இருக்கும். அப்போதான் இறந்தார் அவர். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அன்னைக்கு தவறெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். அவர் குடும்பம் பிள்ளை குட்டினால அன்னைக்கு அவர் எமர்ஜென்சி எழுதி கொடுத்துருக்காருன்றது அப்புறம் பின்னாடி எல்லாமே எழுதி கொடுத்தான்னு எனக்கு தெரிய வருது. ஆனால் அன்னைக்கு நாங்கள் அவர் நினச்சி சந்திரன் அவர்களை வட்டச்செயலாளர் உருவாக்குறதுக்கு தேர்தல் உண்மையினி முனியாண்டி கோயிலில் காலை காவேரி மணிய மாநகர் மாவட்ட செயலாளர் அவர் வில்லாபுரம் முனியாண்டின்னு சொல்லி அவருக்கு வேண்டிய ஒருத்தரை தேர்தல் ஆணையாளராக அனுப்புகிறார். சப்போர்ட்டா சமூகத்துக்கு இருந்து பாருங்க அப்படின்னு அனுப்புகிறார். ஆனால் வட்டச் செயலாளர் 22வது வட்டச் இன்னைக்கு 6-7 வார்டு ஆயிடுச்சு. அன்னைக்கு 22வது வட்டச் செயலாளராக சண்முகத்தை எதிர்த்து நாங்கள் கூட்டணி அமைச்சோம். 2-3 கிளைக்கழகம் சேர்ந்து சமட்டிவரம், பொம்மேனி, பொட்டக்குளந்த பகுதியில் சேர்ந்து கூட்டணி அமைச்சு 3 பேர் போட்டி வட்டச் செயலாளர் பதவி. இன்னைக்கு இருக்கா திமுகல மீனாட்சி மில்ல வேலை பார்த்த மகாலிங்கன் ஒருத்தர் இப்ப ஞாபகப்படுத்தி சொல்றேன். முனியாண்டின் ஃபென்னர் வேலை பார்த்துட்டு ஒருத்தர். சண்முகம் 3 அணி நிற்குது, சந்திரன் 4 அணி. ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றோம், எங்க அணி வெற்றி பெற்றது. இது ஜனநாயகம். அப்போ அந்த தேர்தலில் மாநகர் மாவட்டத்துக்கு செயலாளராக தாவூத் அவர் நின்றாங்க. காவேரி மணி எதிர்த்து நின்றார், தோல்வி அடைந்தார். அதை போன்றுதான் பொன்முத்துராமலிங்க அவர்களை பொறுப்பாளராக முத்தண்ண பதவி மாவட்ட செயலாளர் இறங்கும் போது கொடுத்துட்டு போயிட்டார். வயது குறைவு. அன்னைக்கு SS தென்னரசு, மலைச்சாமி, பெரியகுளம் மேத்தா எம்எல்ஏ, திண்டுக்கல் காதர்சா, காவேரி மணியம், PS மணியம், திருப்பதி, புறம் பெரியாட்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து உள்கட்சி ஜனநாயகத்தில் TTR பல்வேல்ராஜன் உட்பட பொன்முத்துராமலிங்கத்தை மாவட்ட செயலாளர் எடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் உட்கட்சி ஜனநாயகத்தில் பொன்முத்துராமலிங்கம் வெற்றி பெறுகிறார். 2வது முறை அக்கின்ராஜ் எதிர்த்து நிற்கிறார், வெற்றி பெறுகிறார் மாவட்ட செயலாளர். மலைச்சாமி அவர் எடுத்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் நிற்கிறார், வெற்றி பெறுகிறார். நான் கடைசி அவரை எதிர்த்து நானே நெல்பட்டு சீனி நிறுத்துறேன் உட்கட்சி ஜனநாயகத்தினார். ஆனால் பொன்முத்துராமலிங்கம் வெற்றி பெறுகிறார். 4வது முறையாக அவர் அன்ன போஸ்டா வெற்றி பெற்றார். அது மாதிரி மதுரை மாநகர் மாவட்டத்தில் இதே 22வது வார்டுக்கு அலையிற என்னன்னா பொன்முத்துராமலிங்கம் கூப்பிட்டு அடுத்த தேர்தலில் சந்திரனை வட்டை சேர்ந்து எடுத்துடுவோம், சண்முகத்தை போடுங்கன்னு சொன்னாங்க. முடியவே முடியாதுன்னு. அப்போ எனக்கு 2 பிரதிநிதி கொடுங்கன்னு கேட்டாங்க. 2 பிரதிநிதி அலையிறேன் என்று சொன்னார்ன்றதுக்காக நான் அன்ன போஸ்டா கொடுத்தோம். இது சுமூகமான பேச்சுவார்த்தை எடுக்கலை. அது மாதிரி மாவட்ட செயலாளர் தேர்தல் நடந்துச்சு. மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு, செயற்குழு. இந்த ஜனநாயகம் திமுக எங்க போச்சு? இந்த ஜனநாயகத்தின் வேறுகளை தேடுங்கள். இந்த ஜனநாயகம் வேறு இருந்தாதான் உங்களுக்கு கட்சி கட்டுப்பாடா இருக்கும். பெரியார் சொன்ன மாதிரி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கட்டுப்பாடு அவசியம் கட்சியில. இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லை. இன்னைக்கு என்ன பண்றாங்க? மாவட்ட செயலாளருக்கு மரியாதை இருக்கா? இல்ல துணை பொதுச் செயலாளருக்கு தெரிஞ்சு சட்டப்பேரவையில் எம்எல்ஏ லிஸ்ட் வெளியே இருந்ததா கேட்கிறேன். இல்லையே. இன்னைக்கு யாருக்காவது தெரியுதா திமுக என்ன முடிவு எடுக்கிற? நிர்வாக உயர்மட்ட செயல் திட்டக்குழுன்னு வச்சிருக்கான். கலந்து ஆலோசிக்கிறோமா? பொதுக்குழுக்கு முன்னாடி விவாதம் நடக்குதா? செயற்குழுக்கு முன்னாடி விவாதம் நடக்குதா? 50 தலைவர்கள் திமுக இருந்தான் அண்ணா காலத்தில். இன்னைக்கு திமுக ஸ்டாலின் குடும்ப கட்சியாக போய்விட்டது. அவ்வளவு தப்பு இல்லை, அவங்க நடத்துறாங்க பண்றாங்க. அது ஒன்றும் நாம அந்த இடத்துக்கு போக விரும்பல. இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படி ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி, முதன் பழனிசாமி, எந்த கட்சி விதிவிலக்கு? ஜனநாயகத்தில் எல்லா கட்சியும் போயிடுச்சு. நாங்கள் இந்த திராவிட கருத்தியல திமுக குடும்ப கட்சியா மாறினாலும் அவங்க தான் சோதனையும் வேதனையும் தாங்கினாங்க. அதனால அவங்க தான் நடத்த முடியும், நடத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தேவை திராவிட கருத்தியலும் திமுகவில் உள்கட்சி ஜனநாயகம் நீடிக்கின்றதுக்காக பேசுறோம்.
நீங்க யாருக்காவது உள்ள போய் நாங்க பணம் கொடுத்து கலைஞர் குடும்பத்துக்குள்ள நாங்க ஸ்டாலின் குடும்பத்துல பணம் கொடுத்து மாவட்ட செயலாளர் வந்துருவோம், மந்திரியா வந்துருவோம். இங்க கட்சிக்கு உழைச்சவன் பூரா ஓடா போயிருக்கேன். இப்ப நாங்கெல்லாம் தொழிலே எங்களுக்கு தெரியாது, வழக்கறிஞர் தொழில் படிக்கிற காலத்துல திமுக. ஆனா நாங்க திமுகவுக்கு ஜெயிலுக்கு போகும்போது, நாங்க திமுகவுக்கு தியாகம் பண்ணும்போது தொழில் பண்ணிட்டு இருந்தார் தளபதி, நல்லா பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணிட்டு இருந்தார் மூர்த்தி. இப்படி லால்குடியில பெரிய ரைஸ் மில் வச்சிருந்தார் நேரு. இவங்கெல்லாம் வந்து இப்போ கோடானோடி பணத்தை சம்பாதிச்சு உள்ள கொடுத்துட்டு மாவட்ட செயலாளர் வர்றது. எந்த அடிப்படையில் மாவட்ட செயலாளர் வர்றாங்க? எந்த அடிப்படையில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படுது? இதை பரிசீலனை பண்ணணும். இப்போ மாவட்ட செயலாளருக்கான மரியாதையே இல்லாம போகுது. இப்போ அதிகமானுக்கு கலைஞர் வந்து எவ்வளவோ பரிந்துரை பண்ணார், முடியவே முடியாண்டார். மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சீட்டு திரும்ப கொடுக்க முடியாண்டார். கடைசி சேடப்பட்டி வந்து கொடுத்தாரு. அந்த அதிகாரம் மாவட்ட செயலாளருக்கு இருந்துச்சு. மாவட்ட செயலருக்கு அதிகாரம் இருக்கா? செல்போன் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற கார் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற ரோடு வசதி இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. இங்கிருந்து பழனி வரைக்கும் எங்களுக்கு மாவட்டம், இங்கிட்டு போன திருச்சி பார்டர் மாவட்டம், மணப்பாறை வரைக்கும், இந்த பக்கம் சிவகங்கை, இந்த பக்கம் கும்பளி கேரளா வரைக்கும் பார்டரு. ஆனால் நாங்கள் சுற்றிட்டே இருந்தவங்கள பம்பரமா காரில் போவோம், டிராக்டரில் போவோம், குக்கிராமத்துக்கு போயிருக்கோம். எப்படி போனோம்? இன்னைக்கு இவ்வளோ செல்லு இருக்கு, பணம் வேணும்னா உடனே போட்டுட்டா ஜிபேல போட்டு விட்றேன். கான்ட்ராக்டுக்காரனுக்கு அடிக்கிறீங்க, சம்பாரிச்சனுக்கு அடிக்கிறீங்க. நாங்கள் கிளை செயலாளருக்கு மதுரையிலேருந்து போடி வரைக்கும் கூட்டம், பொதுக்கூட்டம் போட்டால் வரிசையாக கொடியேற்றிட்டு போவோம். கொடியேற்றுற இடத்துக்கு கட்சி வளர்ந்த மாதிரி இருக்கான். 250 ரூபா ஸ்டாலின் கொடியேற்றினா கொடுங்கன்னு நான் அந்த கிளை செயலாளர்கிட்ட வாங்குவேன். முதல் மதுரையை எடுத்தோன்னா அச்சம்பத்து ஒரு சதாசிவம் இருக்கார், 81 வயசு. அந்த அவர் ரேடியோ போடணும், கொடிமரம் உருவாக்கணும், 10 ஆளை திரட்டணும். காசு கொடுத்து திரட்ட வேண்டிய அன்னைக்கு இல்லை. ஸ்டாலின் வரானா கூட்டம் வந்துடும். அதைத்தான் இப்போ உதயநிதிக்கு சொல்றேன். நீங்க வர்றீங்கன்னா கூட்டத்தை சேர்க்கிறாங்க. உதயநிதி வரனா என்ன கூட்டம் வருதுன்னு பாருங்க. நாங்க ஸ்டாலினை வச்சு போயிருக்கோம், கூட்டத்தை சேர்க்கறது இல்லை. கூட்டம் வந்துச்சு. அப்ப அச்சம்பத்தில் போனா 250 ரூபாய் 100 ரூபா கொடுப்பாரு, 2 நாள் கழிச்சு 150 ரூபா கொடுப்பாரு. இப்படி இருந்தா அப்படி இருந்து கட்சி நடத்துறோம்ல. இன்னைக்கு நான் 2 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் என்ன பண்ண, ஒரு தொகுதியை 2ஆ பிரிச்சு கூட போடுங்க. அன்னைக்கு இவ்வளவு பெரிய மாவட்டம், இன்னைக்கு 6 மாவட்டம் இருக்கு. மாவட்டத்தை நடத்துறோமா இல்லையா? இவ்வளவு வசதி இல்லாத காலகட்டத்தில் ஆளுமையான மாவட்ட செயலாளர் முகம்தான் திமுகவுக்கு, கேடர் தான் திமுக. திமுக என்பது கேடர். நீங்க தாவேகாவை பார்க்கக்கூடாது, காங்கிரஸை பார்க்கக்கூடாது, பிஜேபியை பார்க்கக்கூடாது. கேடர் பார்ட்டி டிஎம்கே. முகம் திமுக. ஸ்டாலின் தான் திமுகவின் முகம், உதயநிதி தான் அடுத்த முகம். அதை உருவாக்குறான். அப்ப அது மாவட்ட செயலாளர் பொன்முத்துராணிய முத்து. இப்படி இருந்துச்சு ரத்னவேல் பாண்டியன், சுபாத் தங்கவேலு, சத்யேந்திரன், தாவணா கிருஷ்ணன், மாயத்தேவர். இப்படி மாவட்டங்கள் இருக்கணும். அவங்க தான் அந்த ஆளுமை. இப்ப நீங்க யார 2 மாவட்டம் 2 தொகுதிக்கு பிரிச்சு என்ன அதிகாரம் இருக்கும் போது? அதிகாரம் என்பது எப்படின்னு கேட்டா அந்த மாவட்ட செயலர் தப்பா பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நீங்க கட்சியில பொதுச் செயலாளர் இருந்தாலே தலைவர் குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தா தான் காரியம் சாதிக்க முடியும். ஸ்டாலின் குடும்பத்துல ஒரு ஆளா தான் காரியம் சாதிக்கும் நிலைமை தான் இருக்கு. அதான உண்மை. உண்மையை பேசுறோம்ல. இப்ப எங்க மாதிரி இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நாங்க திராவிட கருத்தில் ஆதரிக்கிறோம்னா இவங்களை விட்டா யார் திமுக நடத்த முடியும்? இன்னைக்கு இந்த குடும்பம் தான் திமுகவை அழிப்பதற்கு இந்திரா காந்தி விசா கொண்டு வரும்போது அனைத்தையும் தாங்கிய குடும்பம். எந்த தலைவர் மகன் ஜெயிலுக்கு போனா, எந்த தலைவர் மனைவி நிர்வாணம் சொன்னோம்னா, எந்த தலைவருக்கும் வெளியே வந்துச்சு? எந்த தலைவர் இந்த மாதிரி கலைஞர் மாதிரி விசால கட்சியை காப்பாத்தினாங்க? அப்ப அந்த குடும்பம் தான் கட்சி நடத்த முடியுன்றது யதார்த்த உண்மை. அதுக்காக இங்க கீழே இருக்கிறவன் நான் மாட்டு செயலாளர் மதிக்க மாட்டேன், நான் பதிச்செயலாளர். எனக்கு சபரீசன் தெரியும், எனக்கு உதயநிதி தெரியும். என்கிட்டே ஒருத்தர் இந்த தடவை உதயநிதி மனைவிக்கு ஒரு சீட் இருக்கு, கோட்டா இருக்கு, நீங்க இவ்வளவு தர்றீங்களா, நான் கூட்டு போவான்னு என்னையே கேட்கிறார் ஒருத்தர். அப்ப நான் எந்த காலத்திலையும் எந்த பதவி இது வரைக்கும் பணம் கொடுத்து வாங்கினதில்லை. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு திமுக வச்சு சல்லிக்காக சம்பாதிக்காதவங்க. கோடான ஒரு ரூபாயின் இளமையும் வறுமையும் ரத்தத்தையும் இழந்திருக்கிறோம். என்கிட்ட பேரம் பேசினாங்க ஒருத்தர். இதெல்லாம் மாத்துங்க. நீங்க கல நலரோன்னு சொல்லிட்டு
ரீல்ஸ் போட்டான். இன்னைக்கு எடப்பாடி கூட சொல்றான் ரீல்ஸ் போட்டு. ரீல்ஸா? நீ கட்சியில ஒழுக்கமான ஆளுகளை சேர்க்கல. சின்னம்மா கூப்பிடல, டிடியை கூப்பிடல, ஓபிஎஸ் விரட்டி விட்ட, மைத்திரிக்கு விரட்டி விட்ட, மனோஜ் பாண்டி விரட்டி விட்ட. அது மாதிரி திமுகல இது நான் பேசுறது உங்களுக்கு புதுசா தெரியாது தம்பி உதயநிதி, வருத்தப்படக்கூடாது, கசப்பு தான் கீழே நடக்குது. என்ன மாரி பாலாஜிக்கு எப்படி திருப்பூரத்தில் யாருக்கு சீட்டு? என்ன அந்த அம்மா யாரு? மதுரை மேற்கு தொகுதியில் சீட்டு வாங்கியிருக்கா, அவர் யாரு? ஏன் தாம்பரத்தில் எஸ்ஆர் ராஜாவுக்கு நீங்க சீட்டு கொடுக்கல? நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது திமுக உட்கட்சி ஜனநாயகமா அதிகாரம் உங்கள்கிட்ட வந்துருச்சு. அதிகாரத்தை தலைவர் கலைஞருக்கு எந்த காலத்திலும் தவறாக பயன்படுத்தியது இல்லை. நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. நீங்க மறு ஆய்வு போது தொண்டர்களையும் மாவட்ட செயலாளரும் இல்லாம தலைமை நிர்வாகிகளும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.